அதிபர், உலக அதிபர், இத்தனை அதிபர்கள், வேதாந்திகள், சித்தாந்திகள், போதாந்திகள், நாதாந்திகள், யோகாந்திகள், இத்தனை பேர் அமர்ந்திருக்கும் போது இவ்வளவு பெரிய இப்போ உறுப்பு காலம் பிடிச்சிட்டாராம். அதுக்கு சொல்றாரு, எனது கைபிடித்தார் நானும் அவர் கால் பிடித்துக் கொண்டேன். ஆண்டவர் சொல்றாரு, கழித்திடுக, இனி உன்னை நான் கைவிட மாட்டோம், இனி உன்னை நான் கைவிட மாட்டோம் என்றும் மைபிடித்த விழி உலகர் எல்லோரும் காண மாலையிட்டோம் என்று எனக்கு மாலை அணிந்தாரே. யார் முன்னாடி? எல்லாருக்கும் முன்னாடி பல கோடி பேர் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னாடி இவரை நிற்க வைத்து கழித்திடுக, இனி உன்னை நாம் கைவிடோம் கைவிடோம் என்று மைபிடித்த விழி உலகர்னா யாரு? பொய் சொன்னவங்கன்னு அர்த்தம், குருடர்கள்னு அர்த்தம். விழி குருட்டனமா பேச, அதனாலதான் கலை உரைத்த கற்பனை சொல்ற இல்லையா? அப்போ இதெல்லாம் மக்களை இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. இனிமேல் அந்த வேலையை நீ பண்ண மாட்ட, நீ தான் பொய் சொல்லாதவன், உண்மை சொன்னவன். ஏன்னா பொய் பிடித்தவர்களா இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். மெய் பிடித்தாய் வாழிய நீ, பொய் பிடித்தவர் எல்லோரும் புறத்திருக்கிறாங்க. இங்க என்ன சொல்றார் வள்ளலார்? மெய் பிடித்தாய் வாழிய நீ, சமரச சன்மார்க்கம் விளங்க விளக்குக என்று எனது கைபிடித்தார் நானும் அவர் கால் பிடித்துக் கொண்டேன். கழித்திடுக, இனி உன்னை நான் கைவிடோம் என்றும் மைபிடித்த விடி உலகர் எல்லோரும் காண மாலையிட்டோம் என்று எனக்கு மாலை அணிந்தாரே. இதோடு சின்னமில்லை. அப்பயும் வள்ளலார் நினைக்கிறாராம், இவ்வளவு பேர் இருக்கும்போது இது கொண்டாந்து நம்ம கிட்ட ஒப்படைக்கிறாரு, இது என்ன அதிசயம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, ஏன் உனக்கு இந்த போஸ்ட் கொடுக்குறேன்னா, இந்த போஸ்ட்டுக்கு தகுதியானவன் இங்கே எவனுமே இல்லைன்னு. இந்த போஸ்ட்டுக்கு தகுதியானவங்க இந்த உலகத்தில் எவனும் இல்லை. அடுத்த வரியில் சொல்றாரு, இங்க எல்லாம் உட்காந்துருக்கலாம். எதுக்கு தெரியுமா உட்காந்துருக்காங்க? பொருத்தம் எல்லாம். பொருத்தம் வேணுமில்ல எதுக்கும். ஒரு கணவன் மனைவி கூட பொருத்தம் தான் தானே நல்லா இருக்கும், பொருத்தம்னா பிரச்சனை. அப்போ இந்த உலகத்தை திருத்துவதற்கு பொருத்தமான ஆள் வேணும் இல்லை? அதை சொல்றாருங்க, பொருத்தம் எல்லோரும் புறத்திருக்க நான் போய் பொது நடங்கண்டு உகந்த போது தனித்தலைவர் திருத்தமுறு அருகணைத்து என் கைபிடித்தார், நானும் தெய்வ மலரடி பிடித்துக் கொண்டேன். எப்படி? சிக்கனவே, சிக்கன பிடித்தேன். அப்போ சிக்கன பிடித்தன விடாத பிடித்துக் கொண்டேன். வருத்த முறை, நீ எதை பத்தி கவலைப்படாத, இனி சிறிது மயங்கேல். இன்னும் கொஞ்சம் கூட மயக்கம் தயக்கம் கயக்கம்லாம் இருக்கக்கூடாது. என்னையா? மயங்கேல் கான் அழியா வாழ்வு வந்தது உனக்கு. அவங்களுக்கெல்லாம் அழியிற வாழ்வு தான் கொடுத்துருக்கேன், உனக்கு அழியாத வாழ்வுன்றாரு.